தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமை, திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல். புரதச்சத்து, நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும் குளுட்டான், கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களில் இருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம் தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 ஆண்டில் 17,70,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மேல கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள் விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 ஆண்டில் அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதைப்பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின்
பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள்.